ஸோ இந்த வீடியோவில் ப்ரீவியஸாக கொஷின் பேப்பர் இது வந்து ஃபார் தி செகண்ட் இயர் லைக் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ எந்தெந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் இதில் வந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா லீனியர் ஸ்பேஸ் அண்ட் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் n இன்டூ n டேஷ். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் இங்கே கேட்டிருக்காங்க. அண்ட் சம் ஆஃப் த கொஷின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பர்டிகுலர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் ரொம்ப ரிப்பீட்டேட்டிவாக கேட்பாங்க. ஸோ அதை நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணி நம்ம கரெக்டாக புரிஞ்சு படிக்கணும். there exists a real number, so I think video clear. Then C++ theory. ஸோ இந்த C++ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக்காக ஃபர்தராக நம்ம கோடிங் லெவல் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா இது நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் பேஸ் ஃபவுண்டேஷன் வந்து நம்மளுக்கு இது கொடுக்கும். ஸோ நம்ம இந்த C++ல் நம்ம ஏதாச்சும் படிக்கிறதா இருந்தால் சம்டைம்ஸ் ரெஃபரன்ஸ்க்கு நம்ம கோடிங் யூடியூப் வீடியோஸ் கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப டீட்டெயில்டாக புரிஞ்சு படித்தோன்னா இது ஒரு ஈஸியான சப்ஜெக்ட். தென் டோபாலஜி. டோபாலஜி இப்போ டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம அதுக்கான கரெக்டான மீனிங் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். காம்பேக்ட்னா எப்படி இருக்கும், கண்டினியூஸ். ஸோ ஈவன் சம்டைம்ஸ் இது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பட் ப்ராப்பர் டெஃபினிஷனோட மீனிங் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இது நம்ம லேர்ன் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த டோபாலஜி சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து மெக்கானிக்ஸ். மெக்கானிக்ஸ் ஈஸியான சப்ஜெக்ட் பிகாஸ் இது நம்ம தியரி கூடவும் ரிலேட் பண்ணலாம் இன் ரியல் டைமில். அதோட கோர் பேஸான மேத்தமெட்டிக்ஸ் கூடவும் நம்ம ரிலவெண்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப் பிரின்சிபல் ஆஃப் அ விர்ச்சுவல் ஒர்க். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இனிஷியலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. இப்போ ஹார்மோனிக் ஆசிலேஷன்ஸ்னால் எப்படி, அதோட ஃப்ரீக்வன்சியாக, ஸோ அதுக்கு ரிலேட்டடான சம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் போடும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் ஸோ சாம்பிள்ஸ் கொஞ்சம் ஈக்குவேஷன் லெவலில் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கும். அது நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களால் கரெக்டாக சம் போட்டுற முடியும். வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்கும். அதுக்கு எந்த மாதிரியான அப்ரோச் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோன்னா அதை நம்ம தனியாக நோட்டில் எழுதி வச்சு எப்படி இது போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி போட்டாலே நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம இந்த சப்ஜெக்டில் ஸ்கோர் பண்ணிடலாம். பட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸும் அதை எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டெப்ஸும் நம்ம புரிஞ்சு படிக்கணும்.
assignment problem, spanning tree, shortest route from the following network, critical path. ஸோ இதெல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் நம்ம இந்த சம்லாம் சீக்கிரம் கம்ப்ளீட் நம்ம பண்ணிடலாம். பட் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம நிதானமாக பொறுமையாக கரெக்டாக பண்ணோன்னா அதோட ஆன்சர் லாஸ்ட் ஆன்சரும் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் சாம்பிள் கொஷின் பேப்பர்ஸ் ப்ரீவியஸாக கொஷின் பேப்பர் பார்த்தோம் 2022. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம எப்படி அப்படிங்கிறத மார்க் அவுட் பண்ணி எப்படி நம்ம கொஷின்ஸ் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி நம்ம கரெக்டான அப்ரோச் உங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்போதுமே மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் அந்த எப்படியா அந்த சம் போட்டிருக்காங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் எல்லா எக்ஸாம்லையும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட்.